அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடம் பதிப்போம் பேட்சோட 4வது வீடியோ பதிவு இது. அதாவது யூனிட் 1ல் இருக்கிற டாப்பிக்கான வினா எழுத்துக்கள், இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வினா எழுத்துக்கள் ஸ்கூல் புக், அதாவது 6th to 12th எங்கெங்கே கவராக இருக்குது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். வினா எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது வினா எழுத்துக்கள் கூட இருக்கிற இந்த வினா வகைகளையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் விடை வகைகளையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ இந்த வினா வகைகள் விடை வகைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் புக் பேக் கொஸ்டினும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ பதிவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், டைம் எடுத்துக்கும். கிடைக்கிற டைமில் முழுசாக வீடியோ பதிவு பார்த்துருங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வினா வகைகள் விடை வகைகளை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பகுதியில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த நிறைய எக்ஸாம்பிளை பார்க்க உங்களுக்கு இந்த வினா வகைகள் விடை வகைகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? இப்போ வினா எழுத்துக்கள் புக்கில் பாருங்கள், அந்த வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இயல் 5ல் வினா விடை வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேயே இருக்கும். அப்புறம் 7th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 3ல் பார்த்தீங்கன்னா இயல் 2 அதில் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வினா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இதை சார்ந்து கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் பருவம் 2 இயல் 3, அதேமாரி 10th ஓல்டு புக்கில் இயல் 4 அதில் பார்த்தீங்கன்னா வினா விடை வகைகள்னு டாபிக் இருக்கும். 6th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 2 இயல் 3 அதில் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற அந்த புக் பேக்கில் இதை சார்ந்து பதிவு இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு புக்காக என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன இருக்குது இந்த டாபிக் வைஸாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு 6th நியூ புக்கில் பருவம் 2 இயல் 3ல் வினா எழுத்துக்களை பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 5 எழுத்துக்கள் தான். என்னங்க வினா எழுத்துக்கள் 5 எழுத்து தானே, முதல்ல வர்றது எது, கடைசியில் வர்றது எது, முதல்லையும் கடைசியில் வர்றது எது, அவ்வளோதானே அப்படின்னா கிடையாது. வினா எழுத்துக்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சார்ந்த வகைகள் இருக்குது. வினா வகைகள் ஒரு 6 இருக்குது, விடை வகைகள் 8 இருக்குது. இது எல்லாமே நாம் இந்த வீடியோ பதிவில் முழுசாக தரவாக நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள்னால் என்ன? வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? சில வினா எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும், சில வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்லோட கடைசியில் வரும், சில வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதல்லையும் வரும் கடைசியிலையும் வரும். அப்போ அந்த 5 எழுத்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ வினா எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னா ஏ குறில், ஏ நெடில், யா உயிர்மெய் எழுத்து, ஆ ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்து. ஓகேங்களா? அப்போ இதில் அதாவது நெடில் எழுத்து, இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க படித்தா எப்படி இருக்குங்க மாதிரி தான் வீடியோ பதிவு வரும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரீகாலாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 5 எழுத்தில் மொழியில் முதலில் வருபவை, அதாவது ஃபஸ்ட்டு வர எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ குறில், யா நெடில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியணும் ஏ யா அப்படிங்கிற எழுத்துக்கள். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கு, யாருக்கு. இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து இதுதான் வரும் அப்படிங்கிறது. அடுத்தது மொழியோட கடைசியில் வர வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஆ ஓ அப்படிங்கிற உயிர் நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போ பேசலாமா அப்படின்னா மா அப்படிங்கும்போது ஆ முடியுதா, தெரியுமோ அப்படிங்கும்போது ஓ முடியுதா. அப்போ இந்த 2 எழுத்துக்கள் தான் இறுதியில் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வரும், ஏ அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து சொல்லுக்கு முதல்லையும் வரும் கடைசியிலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன் நீதானே, ஏன் அப்படிங்கும்போது முதல்ல வருது, நீதானே அப்படிங்கும்போது கடைசியில் வருது. அப்போ சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நெடில் ஏ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். மொழிக்கு கடைசியில் வர்ற எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டால் ஆ ஓ அப்படிங்கிற உயிர் நெடில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன் உயிர் நெடில் உயிர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள்,
இந்த 4 எழுத்து ஏ, ஆ, ஓ, ஏங்கிறதெல்லாம் வந்து உயிர் எழுத்து. யா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வினா எழுத்துக்களில் வரும் உயிர்மை எழுத்து எது அப்படியும் கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெரியணும். சரிங்களா? சரி, வினா எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சு. வினா எழுத்துக்களோட வகைகள் ஒன்று இருக்கும் இல்லை, அது என்ன அப்படின்னு பார்த்தா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி சுட்டெழுத்துக்களில் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தோமோ அதேமாரி தான் இதில் அகவினா புறவினா. அவ்வளோதான். என்ன அப்படின்னா அந்த சொற்கள்லேயே இருக்கும். அதாவது வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே, அகத்தேன்னா என்ன சொல்லியிருக்கிறோம் நாம், உள்ளேயே இருக்கும், வினா பொருளை தரும், அதுதான் அகவினா. எக்ஸாம்பிள் பாருங்கள், எது, யார், ஏன். இப்போ இந்த வினா எழுத்தை தூக்கிட்டோம்னா அர்த்தம் வராது. கரெக்டுங்களா? அப்போ சொல்லுக்குள்ளேயே இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, அகவினா. உள்ளேயே இருக்கிற அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அப்போ புறவினானா என்ன, வெளியே போயிட்டாலுமே பொருள் தரும், அர்த்தம் தரும் அப்படிங்கிறத தான் புறவினாவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அவனா. அவனா அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம்னா அவன் ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். அப்போ இந்த ஆ அப்படிங்கிற வினா எழுத்தை தூக்கிட்டாலும் அவன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் தரும். வருவானோ அப்படின்னா வருவான் ப்ளஸ் ஓ அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? வருவான் ப்ளஸ் ஓ. அப்போ இந்த ஓவை தூக்கிட்டாலும் ஒரு அர்த்தம் தருது. அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கற்பவை கற்றபின் அப்படின்ட்டு புக் பேக்கில் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். என்ன கேட்குறாங்க, பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டால் இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், வினா சொற்களை எடுக்கணும். வினா சொற்கள்னால் என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம இந்த எங்கு, யார் அப்படிங்கிற மாதிரி அந்த சொற்களை எடுக்கணும். அப்போ செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஆயத்த ஆடை எங்கு. ஓகேங்களா? அப்போ ஏங்கிற ஒரு வினா எழுத்து என்று யாருக்கு அப்படிங்கும்போது அதுவும் ஒரு வினா சொல்லு. அப்போ இது யாங்கிறது வினா சொல்லு. ஓகேங்களா? யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிற வினா எழுத்து வந்திருக்கு, வினா சொல் வந்து பெரியவர்களுக்கா. ஏன் அப்படிங்கும்போது முதல்ல வருது ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, ஏன் அப்படிங்கிற வினா சொல். கேட்கிறீர்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ அப்படிங்கும்போது ஓ அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு, இல்லையோ அப்படிங்கிறது வினா சொல், வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இதை பார்த்துட்டோமா, இந்த பகுதியில் இன்னொரு டாபிக் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அது என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், செலியன் துணிக்கடைக்கு சென்றான், முற்றுப்புள்ளி. விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடை பகுதி எங்கு உள்ளது என்று வினவினான். அப்போ விஷயம் என்ன, விற்பனையாளர் ஒருவரிடம் அப்படின்னா அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக உரையாடல் நடக்குது. அப்போ அங்கே என்ன வரணும், விற்பனையாளர் ஒருவரிடம் டபுள் கொட்டேஷன் வரணும். ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது அப்படிங்கும்போது கேள்விக்குறி வரணும். அப்போ என்ன வரணும், இங்கே டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்று அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷன் போடணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது யாருக்கு ஆடை வேண்டும், 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ அங்கே டபுள் கொட்டேஷன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கேள்விக்குறி வருது. ஏன் அப்படி கேட்கிறீர்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், அதாவது கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டு. ஆக 2 பேர் உரையாடல் நடக்கும்போது டபுள் கொட்டேஷன் வருகிற நிறுத்தற்குறி கான்செப்ட் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்று விரும்பினால் அதோ அந்த பகுதியில் இன்னொன்று இருக்குது, சந்திப்பிலை டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், செலியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படிங்கும்போது குற்றியில் ஒரு சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும் நாம் படிச்சிருக்கோமா, அப்போ இச்சு வந்திருக்கு. ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது என்று வினவினால் யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டால் விற்பனை ஒன்று. ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அப்படிங்கும்போது இக்கு வந்திருக்கு. அப்போ அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் அடங்கியிருக்கு. கரெக்டுங்களா? சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே, அதோ அந்த பகுதியில், அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் இப்போ வந்திருக்கு. அப்போ இதுவும் நாம் பார்த்துக்குறோம். ஓகேங்களா? சரி, நான் ஏன் இந்த டாப்பிக்கில் இதையும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம படிக்கும்போதே அதில் வந்து வேறு டாபிக் இருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது அந்த டாபிக் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? சரி, ரைட்.
இப்போ ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டோமா, அடுத்த புக்கை என்ன சொல்கிறாங்க, 6th ஓல்டு புக்கில் பருவம் 2 இயல் 3ல் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற பகுதியில் என்ன சொல்கிறாங்க அதையும் பார்த்துடலாம். இது 5 எழுத்து வினா எழுத்து. அவன் செய்தான் அவனா செய்தான் அப்படின்னு கொடுத்துட்டு 2 தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு. முதல் தொடர் ஒரு செய்தி தான், அவன் செய்தான் அப்படிங்கிறது. ஆனால் 2வது தொடர் பார்த்திங்கன்னா அவனா செய்தான் அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிற வினா எழுத்து வந்து ஒரு கேள்வியை உண்டாக்குது. அப்போ அந்த எழுத்து என்ன, ஆ அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா நானா, இன்று பள்ளியா விடுமுறையா, வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன அப்படின்ட்டு இந்த வினா எழுத்துக்களை சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, ரைட். அடுத்தது ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணி. அதாவது முதல்ல வர எழுத்து, இடையில வர எழுத்து, முதல்லையும் கடைசியில் வர எழுத்து அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஏ அப்படிங்கிறது முதல்லையும் வரும், முடியிலையும், அதாவது கடைசியிலையும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது கொஸ்டின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமான வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஏ அப்படிங்கிறது சொல்லணும். அப்போ அவனே செய்தான் அப்படின்னா இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டாலும் இது அழுத்தம் கொடுக்க சொல்லவும் பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த புக்கு 2 புக்கு முடிச்சிட்டோம். இது 3வது புக்கு. 3வது புக்கு என்ன சொல்கிறாங்க, பருவம் 2 இயல் 2ல் பார்த்தீங்கன்னா அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாங்கன்னா, ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினாவப்படுவது வினாவாகும். ஓகே தான். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள், அது தெரியும். அந்த வினா சொற்கள்னா எது எது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவ, இது எல்லாமே வினா சொற்கள் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இந்த வினா சொற்களை கரெக்டான இடத்துல எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படி தானே நம்ம கேட்போம் இந்த வினா சொற்களை வச்சு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தானே நம்ம எழுதணும், அப்படி தானே கேள்வியும் கேட்கணும். கரெக்டுங்களா? அப்புறம் சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு எழுதலாம், இல்லை எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுவும் ஒரு வினா சொல்லுதான். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்போம். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம், யாதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை தான் வினா சொற்கள் அப்படின்ட்டு. ரைட். 4வது புக்கு 10th நியூ புக்கில் இயல் 5ல் வினா விடை வகைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இது வரைக்கும் வினா எழுத்தை பார்த்தோம், வினா வகைகளை பார்த்தோம். இப்போ வினா வகையிலேயே வந்து 6 வகை இருக்குது, விடை வகை ஒரு 8 இருக்குது. அதை எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல வினா வகைகள் என்னென்ன, அறிவினா, அறிய வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இதுதான். சரி, அப்போ அறிவினா, ஐய வினா இது எல்லாத்துக்குமே ஒரு, அதாவது இந்தந்த எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சுட்டி காட்டக்கூடிய வினா அப்படின்போது அது சுட்டு வினா, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அறிவினா அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இது புத்தகத்தில் இருக்கிற தகவல். நிறைய எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். டைம் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேணா அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது அறிவினானா என்ன, அதாவது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறேன், அதுதான் வந்து அறிவினா. என்ன சொல்கிறாங்க, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு பெயரெச்சம் அப்படின்னா என்னென்னு தெரியும். இப்போ பெயரெச்சம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன், புரியுதுங்களா? அப்போ அதுதான் வந்து என்னது, அறிவினா. இதே அறியா வினா, நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, அது என்ன சார் இறை பயப்பன செவ்வன இறை அப்படின்னு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றை என்கிட்ட கேட்குறீங்க, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அறியா வினா அப்படிம்பாங்க. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. இதிலே தெரிஞ்சுக்கலாம், அறிவினானா அறிந்த வினா, அறியா வினானா தெரியாத வினா, அவ்வளோ மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க எக்ஸாமில், இந்த பார்ட்டை வந்து தூக்கிட்டு வந்து இது எவ்வகை வினா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த பகுதியை வந்து கொடுத்துட்டு இது எவ்வகை வினா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு எப்படி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஐய வினா.
ஐய வினாவுக்கும் இந்த அறிவினாவுக்கும் ஒரு லிங்காகவே இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக புரியணும். ஐய வினா பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கும். இதுவா அதுவா, இவளா அவளா, அவனா இவனா அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து ஐய வினாவாக வரும் மேக்சிமம். ஐயம் நீங்க தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது, சந்தேகத்தினால கேட்கப்படுறது. அப்போ பாருங்கள், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, ராமனா லட்சுமணனா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இவனா அவனா அப்படின்னு டவுட்டில் கேட்குற பேர் தான் ஐய வினா. அடுத்தது குழல் வினா, கொடை வினா. குழல் வினா அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாங்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு குழல் வினா அப்படின்னு அர்த்தம். அது என்னது? இப்போ நம்ம மளிகை கடையில் போய் தக்காளி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வாங்கிறதுக்கோசரம் கேட்குறோம். தேங்காய் இருக்கா, முட்டை இருக்கா அப்படின்னு மளிகை கடையில் கேட்குறது என்னது? நாம் வாங்கிறதுக்கோசரம் கேட்குறோம். அப்போ அந்த மாதிரி வினா தான் என்னது? குழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் அப்படின்ட்டு கேட்டால் அது என்னது? குழல் வினா. இதே கொடை வினா அப்படின்னா, என்கிட்ட 2 தமிழ் புக்கு இருக்குது, உனக்கு இல்லை என்கிட்ட புக்கு இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி 2 புக்கு இருக்குது, ஒன்று வேஸ்ட்டாக தான் இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்ட்டு. அப்போ பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. ஓகேங்களா? ஏவல் வினானா அதாவது கேள்வியாக கேட்குற மாதிரி, ஒரு செயலை செய்யுமாறு. எப்படி? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு போகிறியா அப்படின்னு அக்கா தம்பியிடம் வேலை வாங்குறது. இது ஈஸி தானே. ஏவல் வினா அப்படின்னா வேலை வாங்குறது, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ இந்த 6 டாப்பிக்குமே உங்களுக்கு தெரியணும். இதை சார்ந்தும் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இதை தான் வந்து நன்னூலில் வந்து விளக்கியிருப்பாங்க. அறிவு அறியாமை, அதாவது அறிவினா அறியாவினா, ஐயுறல் ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இந்த 1 2 3 6 வினாவும் இழுக்கார் அப்படின்ட்டு நன்னூலில் விளக்கியிருப்பாங்க. அதேமாதிரி தான் விடையும் சொல்லுவாங்க. சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி அப்படிங்கிற 8ம் என்னது 8 விடைகள் அப்படின்ட்டு நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ விடை வகைகளையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எக்ஸாம்பிளோட. இப்போ நான் வினா வகைகளாக சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் பிடிஎஃபாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது அறிவினாக்கு எப்படி இருக்குது, அறியா வினாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வினா வகைகளை பார்த்தோமா? அடுத்தது என்னது? விடை வகைகள். விடை வகைகள் 8 நம்ம சொல்லிட்டோம். இதில் 3 விடை, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இது என்ன விடைகள் சொல்லுவாங்கன்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போலீஸ் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள். அதாவது நேராக சுட்டனா மறைஞ்சு போயிடுவேன், நேராக சுட்டனா மறைஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் வச்சுக்கோங்க. இந்த நேராக சுட்டனா மறைஞ்சு போயிடுவ விடைகள் எல்லாமே என்னது? வெளிப்படை விடைகள். மீதி எல்லாமே குறிப்பு விடைகள், அவ்வளோதான். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? விடை வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, ஒன்று. இன்னொன்று வந்து வெளிப்படை விடைகள் எது எது அப்படின்னு, இல்லை வெளிப்படை விடைகளில் பொருந்தாதது அப்படின்ட்டு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இந்த நான் வேறு எதையும் ஒன்று கொடுத்துட்டு கேட்பாங்க. அதேமாரி குறிப்பு விடைகளில் பொருந்தாதது எது அப்படின்ட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளிப்படை விடைகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மீதி விடைகள் எல்லாம் குறிப்பு விடைகள், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எப்படி வினா வகைகளில் விளக்கத்தை பார்த்தோமோ, இப்போ விடை வகைகளை பார்க்குறோம். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை, சுட்டு விடை, அவ்வளோதான். இந்த சுட்டு விடைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த வாக்கியத்தில் சுட்டு எழுத்துக்கள், சுட்டு சொற்கள் வந்து இடம்பெறும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைத்தெரு எங்கு உள்ளது ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு பதில் வந்து இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, இப்படி போ அப்படி போ அப்படிங்கிற மாதிரி அந்த சுட்டு எழுத்துக்கள் சம்பந்தமாக அந்த சொற்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சுட்டு விடை. ஓகேங்களா? பதிலாக சொல்கிறது. மறை விடைனா என்ன? இப்போ மறை விடை அப்படின்னா எதிர்மறை அப்படி வச்சுக்கோங்க. எதிர்மறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடைக்கு போகிறியா அப்படின்னா நான் போக மாட்டேன், போவையானா போக மாட்டேன், செல்வியா செல்ல மாட்டேன், வருவியா வரமாட்டேன். ஆப்போசிட்டாக சொல்கிறது. புரியுதுங்களா? ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? மறுத்து கூறும் விடை மறை விடை அப்படின்ட்டு. இல்லை, கடைக்கு போகிறியானா போகிறேன், வருவியானா வர்றேன், உடன்பட்டு கூறுதல். உடனே அதாவது எப்படி சொல்கிறேன், கேட்ட கேள்விக்கு உடனே வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து உடன்பட்டு கூறும் விடை அப்படின்ட்டு.
அப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த டாப்பிக்கே கொடுத்துட்டு இது என்ன விடை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சுட்டி கூறும் விடைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க. மறுத்து கூறும் விடைக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடன்பட்டு கூறும் விடைக்கு என்ன பேர் அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்படி தான் வந்து கொஸ்டினாக வரும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ஏவல் விடை. இது வந்து வேலை வாங்கிறது. அதாவது இது செய்வையா அப்படின்னு வினவிய போது நீயே செய். அதாவது கேள்வியாகவே விட வரணும். இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய பதில் வந்து நம்மளுக்கே வந்து கேள்வியாகவே வரும். அதை தான் ஏவல் விடை அப்படிம்பாங்க. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக நோட் பண்ணிக்கணும். ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதிலும் வந்து கேள்வியாகவே வர்றது தான் ஏவல் விடை அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரி, வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னது? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது. என்னுடன் ஊருக்கு வருவாயானா வராமல் இருப்பேனா, இந்த இடத்துல தான் வினா எதிர். இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது செய்வாயா கேள்வி கேட்குறோமா, நம்மளே என்ன சொல்கிறான், நீயே செய் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளையே வந்து திருப்பி வேலை வாங்குறது. இது வந்து எப்படின்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பனா அப்படிங்கிற இன்னொரு வினா வர்றது. புரியுதுங்களா இந்த ரெண்டுக்கும்? அது இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பார்த்துடலாம். உற்றது உரைத்தல், உருவது கூறல். இந்த ரெண்டுக்குமே இதுதான் வந்து மெயினாக வந்து அதிகமாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது என்ன உற்றது உரைத்தல் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நடந்த விஷயத்தை சொல்கிறது. அதை தான் ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படிங்கிறது. உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிறது. அதாவது வலிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வலிக்கும் அப்படிங்கிறது, அதாவது வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஏதோ ஒன்று கால் வலிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். வலிக்கும் அப்படின்னா நான் இதை விளையாண்டனா எனக்கு கால் வலிக்கும், எதிர்காலத்தை சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்ததை சொல்கிறது உற்றது உரைத்தல். ஓகேங்களா? இனி நடக்க போகிறத சொல்கிறது உருவது கூறல். அவ்வளோதான். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது, ஆல்ரெடி நடந்துச்சு, ஆல்ரெடி அவனுக்கு கால் வலிக்குது. நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் அது விளையாண்டனா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உருவது கூறல். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வலிக்கிறது வலிக்கும், இது மட்டும்தான் மெயின். இனமொழி விடை. நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லுவான். அந்த மாதிரி ஏன்டா சாப்பிட்டியான்னு கேட்டால் நான் இப்போ தான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒன்று கேட்குறோம், அவன் வந்து வேறு ஒன்று சொல்கிறது. அதுதான் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்ட்டு வேறு ஒரு பதிலை சொல்கிறது. இதுதான் இனமொழி விடை. ஓகேங்களா? சரி, இதை சார்ந்து தான் வேறு எக்ஸாம்பிளோட ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கேன். இது ஒன்று இங்கே பிடிஎஃபாக இருக்கும், கிடைக்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இருந்தாலும் பார்த்துக்கலாமா? இந்த இடத்துல இந்த வினா எதிர் வினாதல் விடை, ஏவல் விடை, இது மட்டும் கொஞ்சம் மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ இது செய்வாயா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீயே செய், நம்மளையே வந்து வேலை வாங்கிறது. ஆனால் இது வந்து எப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவன் திருப்பி நம்மளையே கேள்வி கேட்குற மாதிரி. இது செய்வாயா அப்படின்னா நீ செய்யாமல் இருப்பனா அப்படிங்கிற கேள்வியாக வர்றது தான். ரெண்டுமே கேள்வியாக வரணும். அதான் வினா எதிர் வினாதல். ஓகேங்களா? சரி, ரைட். வினா வகை பார்த்துட்டோம், விடை வகை பார்த்துட்டோம். இதில் இது வந்து புக்கில் இருக்கான்னு தெரில, ஆனால் அது செவ்வன இறை பயப்பன அப்படின்ட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்தது தான். அது என்ன செவ்வன இறை பயப்பன அப்படின்ட்டு. முதல்ல இறைனா என்ன? இறைனா விடை அப்படின்னு அர்த்தம். இறைனா விடை. எந்த ரை வரணும்? கசடதபர அப்படிங்கிற வல்லின ரை, அந்த ரை தான் வரணும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அதான் நம்ம சொன்னோம்ல, 3 விடை வெளிப்படை விடைகள் சொன்னோம் இல்லையா? அந்த வெளிப்படை விடைகள் தான் வந்து செவ்வன இறை. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, எதிர்மறை விடைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதை என்ன சொல்லுவோம்? செவ்வன இறை. அப்போ மீதி என்ன சொல்லுவாங்க? இறை பயப்பன. தெரிஞ்சுக்கணும். செவ்வன இறை அப்படின்னா செவ்வன விடை, இறை பயப்பனா விடை பயப்பன அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ மீதி 5 விடை வந்து என்ன சொல்கிறோம்? இறை பயப்பன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது புக் பேக் கொஸ்டின்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது. இங்கே பேருந்து நிற்குமானா என்ன, அவனுக்கு தெரியல, அதனால் கேட்குறான். அப்போ என்ன வரும், அறியா வினா. ஓகே, அதோ அங்கே நிற்கும் இங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுனால இது என்ன விடை, சுட்டு விடை. இப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, சரி ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சுருக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சுருக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது, எந்த பக்கம் இருக்கிறது அப்படிங்கும்போது தெரியல, எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அது என்ன வினா வரும், அறியா வினா. இதோ இங்கே தான் இருக்குது அப்படின்னா சுட்டி காட்டுறாங்க. அப்போ அது சுட்டு விடை. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரும் இல்லையா, மின்சாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னது, ஐய வினா. ஓகேங்களா, சரி. அப்போ இதில் இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்தலாமா. இதோ இருக்கிறதே அப்படிங்கும்போது உணர்ச்சிக்குறி வருது. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையா அப்படின்னா ஆச்சரியத்தோடு இருக்கிறதுனால அந்த ஆச்சரியக்குறியும் வருது. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னா கேள்விக்குறி வரும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. கற்பவை கற்றபின் இதுலேயும் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்ட்டு விடையளிப்பது எந்த விடை, என்ன விடை, இந்த வழியாக செல்லுன்னு என்ன சொல்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அப்போ அது சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள், எழுதி தருகிறாயா அப்படின்னா எனக்கு யார் எழுதி தருவான்னு அவனுக்கு கேள்வி கேட்குறான். ஒரு வினாவுக்கு மறுபடியும் எதிராக வினா தான் சொல்கிறான். அப்போ வினா எதிர் வினா, அவ்வளோதான். அடுத்தது, வணக்க மாதிரை ஏதோ எழுதுகிறீர் போல் இருக்கிறதே அப்படின்னா தெரியல, அதாவது என்ன பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தெரியாத ஒன்றை கேட்குற வினா அறியா வினா. அப்போ இன்னொன்று என்ன, வணக்க மாதிரை உணர்ச்சிக்குறி, ஏதோ எழுதுகிற போல் இருக்கிறதே கேள்விக்குறி. ஓகேங்களா, ஆமாம் கவியானது கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, அவள் பதில் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன விடை வரும், நேர் விடை. கரெக்டுங்களா, சுட்டி கூறுறாங்கல்ல, அதனால் வந்து நேர் விடை. அப்படியா, என்ன தலைப்பு அப்படின்னு தெரியாதனால இது அறியா வினா. கல்வியில் சிறக்கும் தமிழர் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ என்ன தலைப்பு அப்படிங்கும்போது பர்டிகுலராக கல்வியில் சிறக்கும் தமிழ்னு சுட்டி கூறதுனால இது வந்து சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். ஆமாம் கவியானது கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன், அதாவது என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஆமாம் கவிதை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் இது நேர் விடை. ஓகேங்களா, நேராக விட சொல்கிறாங்க. நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களா மாட்டீர்களா டவுட்டு, அப்போ ஐய வினா. ஏன் வராமல் அப்படின்னா மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ வினா எதிர் வினா. ஓகேங்களா, வினா எதிர் வினா. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குதான், இல்லாதவங்க வந்து அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்தந்த வினாய்க்கு என்ன வினா, எந்தெந்த விடை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது 10th ஓல்டு புக்கில் இயல் 4ல் இந்த வினா விடைவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். என்ன எப்படி எங்கு ஏன் என வினாவிலே கேட்டு விரும்புகிறேன், சிறந்த அறிவிலே ஆக முடியும். ஓகே, வினா 6 வகைப்படும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அறிவினா, அறியா வினா, ஐய வினா அப்படின்ட்டு. தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா அப்படிங்கிறது அறிவினா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அறியா வினா இது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது தான். நீ இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி பார்த்தது தானே ஏவல் வினா என்னன்ட்டு. அதேமாதிரி தான் விடை வகைகளை கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த டாபிக் வைஸாக இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்ன ஆன்சர் வரும். இப்போ நான் கேள்வி வந்து படிக்கும்போதே நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடுங்க, நானும் வந்து சொல்கிறேன். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நேர் விடை தானே வரும். கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் அப்படின்னு என்ன வரும், நேர் விடை தான் வரும். கரெக்டுங்களா, ஓகே. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் வந்து மறைவிடை. ரெண்டாவது, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய், இது செய்வாயா அப்படிங்கும்போது நீயே செய் அப்படிங்கும்போது என்ன வரும், இதுதான் வந்து
ஏவல் விடை. கரெக்டுங்களா? ஓகே. அதாவது செய்வாயா அப்படின்னா செய்வேன் அப்படின்னு வந்தால் நேர்விடை, செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்தால் மறைவிடை. இப்போ ஏதோ ஒன்று சுட்டி காட்டு வந்தால் தான் சுட்டு விடை வரும். அப்போ இங்கே வந்து நீயே செய் நம்மளையே வந்து கேள்வி கேட்கறதுனால ஏவல் விடை தான் வரணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது சரியான இணையை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. நேர்விடை என்ன வரும்? ஆடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும். உற்றது உரைத்தல் அப்படின்னா இனிமேல் நடக்கிறது. கரெக்டுங்களா? அதாவது ஆல்ரெடி நடந்தது. அப்போ இது உருவது கூறல் விடை தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ இது வந்து தப்பாக இருக்குது. ஏவல் விடை. நேர்விடை ஆடுவேனுங்கிறது கரெக்டு தான். அதாவது ஆடுவியானா ஆடுவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஏவல் விடை நீயே செய் அப்படிங்கும்போது இதுவும் கரெக்டு தான். சுட்டு விடை தலை வலிக்கிறது. அதாவது ஆல்ரெடி தலை வலிச்சிட்ருக்குதுங்க போது இது தான் வந்து உற்றது உரைத்தல் விடை வரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க? சரியான இணை எது எது? 2, 3 எதில் இருக்குது? ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? இப்படியும் எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கால் வலிக்கும் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிறது, அதுதான் உருவது கூறல் விடை. சுட்டு விடை அப்படின்னா சுட்டி காட்டும். ஆனால் இங்கே தலை வலிக்கிறதுங்கிற உற்றது உரைத்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 தப்பு, மீதி இது சரி. கரெக்டுங்களா? நான் ஆப்ஷன் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, நான் சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டேன், ஆப்ஷன் தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான இணை. ஓகே. அடுத்தது பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது அப்படிங்கிற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சுட்டி காட்டுறாங்க. கரெக்டாக? எங்கே உள்ளது அப்படின்னா அது இங்கே இருக்குது, வலப்பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது என்ன வரும்? சுட்டு விடை. அடுத்தது சுட்டு விடை மறைவிடை நேர்விடை. நேராக சுட்டுனா மறைஞ்சு போயிடுவேன். என்ன சொல்லியிருக்கிறோம்? வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பி. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றால். ஓகே. இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கரெக்டாக பார்க்கணும். தாமரை எங்கு சென்றால்? தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றால். கேள்விக்குறி கரெக்டு. தாமரை எப்படி சென்றால்? அப்படி இந்த வாக்கியத்துக்கு இந்த கொஸ்டின் வராது, தப்பு. தாமரையுடன் சென்றது யார்? தோழி, அவள் தோழி. தாமரை எப்பொழுது சென்றால்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனான். அப்போ இது கரெக்டு, இது கரெக்டு. அப்போ தப்பானது எது? தாமரை எப்படி சென்றால் அப்படின்ட்டு தான். எப்படின்னா எந்த உடையில் அந்த மாதிரி எப்படியோ ஒன்று வச்சுக்கலாம். அப்போ இந்த கேள்விக்குறி தான் தப்பு. சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய் அப்படின்னா என்ன வரும்? நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை. 4. வராமல் இருப்பேனா? கேள்விக்குறி. மறுபடியும் அவருக்கு வினாக்கு இன்னொரு வினா கொடுக்குறாங்க. அப்போ வினா எதிர் வினாதல். கால் வலிக்கும் இனிமேல் நடக்கிறது. அப்போ உருவது கூறல், இனிமேல் கூறுறது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டுங்களா? 1. வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை. அப்போ 4, 3, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் சி. கரெக்டுங்களா? விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதலையா என்ற வினாவிற்கு கை வலிக்கும். அதாவது வந்து நீ தேர்வு எழுதவில்லையா அப்படின்னா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். கை வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி அவனுக்கு கை வலிச்சிட்ருக்கு. அப்போ என்னது வரும்? உற்றது உரைத்தல். இதே இடத்துல கை வலிக்கும் அப்படின்னு வந்தால் உருவது கூறல். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அந்த கிறது நிகழ்காலமாக இருக்கும். அல்லது கும் அப்படின்னு வந்தால் உருவது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடைக்கு பொருத்தமில்லாதது. இது செய்வேனா? இது செய்வியானா? செய்வேனா அப்படின்னா இது வினா எதிர் வினாதல் தான். இது செய்யேன். செய்யேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி கிடையாது. அப்போ இதுதான் வந்து தப்பு. நான் போவேனா அப்படிங்கும்போது அது ஒரு கேள்வி தான். வராமல் இருப்பேனா அது ஒரு கேள்வி தான். அப்போ ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? செய்யேன், இந்த ஏன் அப்படின்னு வந்ததுன்னா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பாடலை பாடுவது கமலாவா விமலாவா? அதான் நான் சொன்னல, 2 பேர் வந்தாவே அது டவுட்டு. அப்போ ஐய வினா.
கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. ஒரு புக்கு இருக்கா அப்படின்னு நம்ம எதுக்கு கேட்குறோம்? வாங்கிக்கிறதுக்கோசரம் கேட்குறோம். அப்போ என்ன வரும்? வாங்கி கொள்ளுதல், கொள்ளுதல், கொளல். கொளல் அப்படிங்கிற இந்த இல்லு வந்தது அப்படின்னா கொள்ளுதல் அப்படிங்கிறது அர்த்தம். லகர லகர வேறுபாடுலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. விடை மற்றும் விளக்கம். பொருந்தா இணையை கண்டுபிடிக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மறை விடை என்னன்னு சொல்லுவோம்? மறுத்து கூறும் விடை. கரெக்டு தான். உருவது கூறல் விடை. இனிமேல் நடக்கிறது. அப்போ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வது. இதுவும் சரிதான். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடைன்னு வரணும். உடன்பட்டு கூறும் விடை என்ன சொல்லுவோம்? நேர் விடைன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் சி. ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்றதை மறுப்பதை. கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. அவ்வளோதாங்க. வினா எழுத்துக்கள் வந்து வினா வகைகள் வந்து இதுதான் மெயின். இதை வந்து கொஞ்சம் படபடன்னு பார்த்துடலாம். வினா எழுத்துக்கள்னால் 5. இந்த 5 எழுத்துக்கள் இது சொல்லுக்கு முதல்ல வர்றது, இது சொல்லுக்கு இறுதியில் வருது. ஆ ஓ அப்படிங்கிறது. ஏ அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். இது 2 வகை, அகவினா புறவினா அப்படின்ட்டு. அகவினா அப்படின்னா அந்த எழுத்து உள்ளேயே இருந்து பொருள் தரும், வெளியே போயிட்டால் பொருள் தராது. இது வந்து வெளியே போயிட்டாலும் பொருள் தரும், அதை தான் புறவினா. அவ்வளோதான். அது எந்தெந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏ அப்படிங்கிறது மட்டும் 2க்குமே வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததை தான் வந்து இந்த அவுட் சோர்ஸில் வந்து நிறைய எக்ஸாம்பிளோடு இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். பார்த்துடலாங்களா? ஏன்னா வந்து புக்ஸு இல்லாதவங்க வந்து இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்கிறேன். ஆசிரியர் மாணவன் ஒருவனை நோக்கி இப்பாவிற்கு பொருள் யாது? ஆசிரியர்னு வந்தாவே அதாவது அவர் தெரிஞ்சது தானே கேட்குறாரு. அப்படிங்கும்போது அறிவினா. மாணவன் ஒருவன் ஆசிரியரிடம் வந்தாவே அது என்னது? அறியா வினா. தெரியாத ஒன்று தான் மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது அறியா வினா. தூரத்தில் வரும் உருவம் ஒன்றை கண்டு சந்தேகம் கொண்டு, சந்தேகம்னு வந்தாவே இது குற்றியோ மகனோ அப்படின்னா என்னது? ஐய வினா. பயிர் வாங்க விருப்பமுள்ளவன் ஒருவன் கடைக்காரனை நோக்கி வணிகரே பயிர் உள்ளதா அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கோசரம் கேட்கறதுனால இது கொளல் வினா. தான் ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு அப்பொருள் அவனிடம் இருக்கிறதா என்பது சாத்தனுக்கு ஆடை இல்லையோ என்று அவனிடம் கேட்பது என்ன சொல்லுவாங்க? அதாவது கொடையடிக்கிறது. அதனால் இது கொடை வினா. தான் ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் பொருட்டுனாவே என்னது? கேள்விக்குறி வந்தாவே அது என்னது வரும்? ஏவல் வினா. அறிதலும் அறியாமலும் இது ஓகே, சூத்திரம். விடை வகையும் அது தான். மதுரைக்கு வழியாது அப்படின்னு கேட்டால் தான் இது அப்படின்னு சொன்னால் அது சுட்டு விடை. இன்று பள்ளி செல்வாயா அப்படின்னா செல்லேன். இப்போ பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல மாதிரியே இங்கே என்ன சொல்கிறாங்க? செல்லேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். லே. செல்லேன்னா செல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? மறைவிடை. செல்வேன்னா உடன்பட்டு கூறும் விடை. அதை தான் வந்து நேர்விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேர்விடைக்கு இன்னொரு பேர் உடன்பட்டு கூறும் விடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாடம் படிப்பாயா அப்படின்னு கேட்டால் நீ படி அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்குறது ஏவல் விடை. பாடம் படிப்பாயா அப்படின்னா படிப்பேனா, படிக்காமல் இருப்பேனா அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ வந்து நம்மளையே வந்து இன்னொரு வினாவாக எழுப்புகிறாங்க. அது வினா எதிர் வினா. இது செய்வாயா அப்படிங்கிறதுக்கு உடல் நொந்தது, ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுனால இது உற்றது உரைத்தல் அப்படின்னு வரும். இது செய்வாயா அப்படிங்கிற கேட்கும்போது உடல் நோகும், இனி அது விளையாண்டா நோகும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அந்த வேலையை செஞ்சால் உடல் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உருவது கூறல். கடைக்கு போவாயானா நான் பள்ளிக்கு போகிறேன். அப்போ நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவன் ஒரு விடை சொல்கிறது சம்மந்தம் இல்லாமல், அதை தான் வந்து இனமொழி விடை. ஓகே, இது அவுட் சோர்ஸு. வேறு அவுட் சோர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான். என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தைகள்? அதாவது ஆ ஓ சொல்லுக்கீற்றில், அதாவது சொல்லுக்கீற்றில் என்ன? சொல்லுக்கு இறுதியில் புறத்துறுப்பாகவும்,
இந்த புறத்துறுப்புனா என்ன, வெளியில் போயிடும், புரியுதுங்களா? அகத்துறுப்புனா உள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆவோ சொல்லுக்கீற்றில் புறத்துறுப்பாகவும் இருக்கும், அதாவது கடைசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அகத்துறுப்பாகனா முன்னாடி இருக்கும், உள்ளேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏ முதலில் அகத்துறுப்பாகவும் புறத்துறுப்பாகவும். அப்போ தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த எழுத்து அகத்துறுப்பு புறத்துறுப்பு அப்படின்ட்டு. புரியுதுங்களா? தச்சன் ப்ளஸ் ஆ, தச்சனா அப்படிங்கும்போது தச்சன் ப்ளஸ் ஆ, இது என்ன சொல்கிறோம், புறத்துறுப்பு. தச்சன் ப்ளஸ் ஓ புறத்துறுப்பு. புரியுதுங்களா? பொன்னனி அப்படிங்கும்போது பொன்னன் ப்ளஸ் ஏ புறத்துறுப்பு. அப்போ இந்த 3 எழுத்து புறத்துறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஏ அப்படிங்கிறது அகத்துறுப்பாக வந்தன அப்படின்னா எங்கே பாருங்கள், எவன் ஏவன் அப்படின்னா உள்ளேயே தான் இருக்கும், எடுத்துகிட்டா அர்த்தம் தராது. அதனால் இது என்ன சொல்லுவாங்க, அகத்துறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கொற்றன் அப்படிங்கிறது ஏ முதலில் புறத்துறுப்பாக வந்தது, இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதி உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது கடைசியாக இருந்தால் புறத்துறுப்பு, முதல்ல இருக்குது வெளியே போயிட்டால் அர்த்தம் தரல அப்படின்னா அது அகத்துறுப்பு. இது பாருங்கள், எக்கொற்றன் அப்படிங்கிற ஒரு சொல்லில் ஏவை தூக்கிட்டாலும் அர்த்தம் தருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புறத்துறுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? யாவன் யாஞனம் அப்படின்னா இதில் யாவன் அப்படிங்கிறதுல யாவை தூக்கிட்டால் அர்த்தம் வராது. அதனால் இது வந்து அகத்துறுப்பாகவும் இருக்குது. யாஞனம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தூக்கிட்டாலும் ஞனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அதனால் புறத்துறுப்பாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த சொற்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த எக்கொற்றன், யாவன், யாஞனம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். இது வேறு அவுட் சோர்ஸில் இருக்கிறது தான். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும், சுற்றெழுத்துக்கு அப்படிங்கிறது டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் லெட்டர் அப்படிங்கிற ஆங்கில சொல் தெரிஞ்சுக்கோங்க. வினா எழுத்து அப்படிங்கிறதுக்கு இன்டர்கேட்டிவ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஆங்கில சொல் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வேறு அவுட் சோர்ஸில் வினா வகைகளை பற்றி ஒரு இது, அதையும் நம்ம பார்த்துடலாம் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வகுப்புக்கு ஆசிரியர் வருகிறார். மாணவன், ஐயா இறை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன வரும், அறியா வினா, அதை தான் சொல்கிறாங்க. ஆசிரியர் அவனிடம், தம்பி இறை இவற்றுக்கு வேறுபாடு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இவருக்கு தெரிஞ்சதை மாணவனுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அறிவினா. கரெக்டுங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐயா இறை என்றால் இறைவனா அல்லது விடையா அப்படின்ட்டு டவுட்டில் கேட்குறதுனால இது ஐய வினா. இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? வித்தியாசமாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது, இறை என்ற சொல் பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இது என்ற அடிச்சொலுக்கு தங்குதல் என்பது ஒரு பொருள், விடை கூறுதல் என்பது பிறிதொரு பொருள், வேறு என்ன பொருள் என ஒரு ஆய்வாளர் கேட்டால் அது அறிவினாவில் அடங்கும். அதாவது அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுனால இது அறிவினாவில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. வேறு பொருள் உண்டா என்பதை அறிவதற்கும் தாம் அறிந்ததை விளக்குவதற்கும் அவர் அவ்வாறு கேட்டார். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தானே, தான் அறிந்த ஒன்றை மற்றவங்கள்ட்ட கேட்குறது இந்த அறிவினாவில் அடங்கும் அப்படிங்கிறது. இதில் ஒன்று இருக்குது. என்ன, ஒரு வேறுபாடு இருக்குது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வருது, அதேமாரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது புள்ளி வச்ச எழுத்து தான் வரணும் அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பெரும்பாலும் கேள்விகள் இந்த 3இல் அடங்கிவிடும். சிலர் மேலும் 3 வகை சுட்டுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம 3 வினா இப்போ பார்த்த முடியாது, இது அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறத விளக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏண்டா உனக்கு பனியன் இல்லையா என்று தந்தை மகனிடம் கேட்டால் வாங்கி தரதுக்கோசரம் கேட்குறாரு. அப்போ கொடை வினா. கடையில் போய் 8 முழம் 4 முழம் இருக்கின்றதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்னது, வாங்கிக்கிறதுக்கோசரம். இது வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். உனக்கு பனியன் இல்லையானா அவர்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறத கொடை வினா. இது வந்து கடையில் போய் கேட்டாவே அது வந்து என்னது, வாங்கிக்கிறது, அதை வந்து குழல் வினா. ரயிலில் ஒருவர் மேலே படுத்தவிடம் உங்களுக்கு விளக்கு வேண்டுமா என்று கேட்பது வேண்டாவிட்டால் அணைத்து விடுங்கள் என்று ஏவுவதாகும். தந்தை மகனிடம், தம்பி நான் சொல்வதை கேட்க மாட்டாயா என்பதும் கேட்டு நட என ஏவுவதும் இவற்றை ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு வேண்டுமானா வேணான்னா அணைச்சிரு அப்படின்னா என்னது, நம்மளையே வந்து ஏவி விடுறது.
தம்பி நான் சொல்லுவதை கேட்க மாட்டேயானா கேட்டு நட அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் ஏவல் வினா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வேறு என்ன? வினா 6 வகை பற்றி சொல்லிட்டாங்க. இவற்றுள் அறிவினா ஒன்றையே 3 வகைப்படுத்தலாம். அப்போது அறிவு மேன்மேலும் நுட்பமுடைவதை இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகே. இந்த வினா வகைகள் இருக்குல்ல, விடை வகைகள், வினா வகைகள், இதை வந்து அறிவு ஒப்புக்கொண்டல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த அறிவினா இருக்குது பார்த்தீங்களா, அதை அறிவு ஒப்புக்கொண்டல் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அவருக்கே தெரிந்ததுன்னு உறுதிப்படுத்திக் கொள்ளும், அடுத்தவரும் அதை தெரிந்து கொள்வார் என்பதை அறிய அவர் அவ்வாறு கேட்கிறார். இதனை அறிவு ஒப்புக்கொண்டல். பாண்டியன் விரைவு ரயில் சென்னையை காலையில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓகே. அருகில் இருப்பவரிடம் பயணம் செய்யும் ஒருவர் என்ன கேட்குறாங்க, 6:50 தானே, இதுதான் சேர வேண்டிய நேரம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 6:50 அப்படிங்கிறது ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இது சேர வேண்டிய நேரம் தானே அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் அறிவுக்கு அதாவது ஒப்பு இருக்கா அப்படிங்கிறதுனால தான் இதை என்ன சொல்லுவாங்க, அறிவு ஒப்பு கொண்டல் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று, தம்பி இந்த இடம்தானே விளக்குத்தூண், மதுரைக்கு புதியவர் கேட்டால் தெரிந்தவர்களிடமிருந்து ஒன்றை கேட்டு உறுதிப்படுத்தி கொள்வதாகும். இதன் அவன் அறிவுதான் கோடல். அதாவது வந்து இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அறிவு ஒப்புக்கொண்டல்னா இதை ஆல்ரெடி உறுதிப்படுத்துறது, இந்த இடத்துல உறுதிப்படுத்துறது ஒன்று, இந்த இடத்துலையும் உறுதிப்படுத்துறது தான். ஆனால் மற்றவங்கக்கிட்ட அவன் அறிவுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது. அப்போ அவன் அறிவு தான் கோடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அறிவினா வந்து 3 வகையாக சொல்கிறாங்க. இது 2வது வகை. 3வது மெய் அவர்க்கு காட்டல். தான் அறிந்த பொருளுக்கு மேலும் விளக்கம் தெரியும். சூத்திரத்திற்கு நீங்கள் என்ன பொருள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் தான் அறிந்த பொருளுக்கு மேலும் விளக்கம் தேடுகிறார் அவர் என்பது கருத்தாகும். இந்த பாட்டிற்கு உனக்கு பொருள் தெரியுமா என ஆசிரியர் தொடங்கினால் மெய் அவர்க்கு காட்டல் கருதி மாணவனை வினவுகிறார் என கொள்ள வேண்டும். ஓகே. இது வந்து பிடிஎஃபாக இருக்கும்போது பாருங்கள். மொத்தம் 2 வகையாக இருக்குது. அவன் அறிவுதான் கோடல் ஒன்று, அறிவொப்பு கொண்டல் ஒன்று. இந்த 2 டாப்பிக்கை வந்து விளக்கியிருக்காங்க. இதை நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து கொஞ்சம் விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? விடை வகைகள் என்ன சொல்கிறாங்க, விடை வகைகளை பற்றியும் நாம் இலக்கணம். ஓகே, இது வேணாம். செவ்வன இறை, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நேராக விடை கூறுவது பதில் வெளிப்படையாக இருக்கும், அதனால தான் வெளிப்படை விடை அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது 2 வகையாக சொல்கிறதுனால தான் செவ்வன இறை, இறை பயப்பது அப்படின்ட்டு. மீதி 5 வந்து இறை பயப்பது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இதுக்கும் எக்ஸாம்பிளோட ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மதுரைக்கு வெளியது அப்படின்னா இதோ, அப்போ சுட்டு விடை. பள்ளிக்கூடம் போக மாட்டாயானா போக மாட்டேன் அப்படின்னா மறுத்து கூறும் விடை, மறைவிடை. பள்ளிக்கூடம் போக மாட்டேன் போவேன், அப்போ நேர்விடை. இதெல்லாம் எக்ஸாம்பிள், புரியுதுங்களா? இவை 3ம் செவ்வன இறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மறைமுக விடை, ஒழுங்காக படிக்க மாட்டாயானா நீ வாய மூடு அப்படின்னா ஏவறது, அப்போ இது ஏவல் விடை. ஏன் இன்னும் சாப்பிடவில்லையா, நான் என்ன விரதமா அப்படின்னா ஏன் இன்னும் சாப்பிடவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் என்ன விரதமா, நான் ஒன்றும் விரதம் இல்லை, இனிமேல் சாப்பிடுவேன் என்பதை உணர்த்தது வினாக்கு இன்னொரு வினா, வினா எதிர் வினா. இந்த தடவை தேர்வு எழுதவில்லையா அப்படின்னா போன மாதம் என் அப்பா இறந்து விட்டார், சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறது. கரெக்டுங்களா? குற்றதுரைத்தல். இருங்க, இந்த தடவை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பகுதி வேணா. அதாவது நம்ம உற்றது உரைத்தல்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஆல்ரெடி நடந்ததை சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள், இந்த தடவை தேர்வு எழுதவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சம்மந்தமே இல்லாதது கிடையாது. போன மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டார், அதனால் நான் தேர்வு எழுதலை, அதாவது ஆல்ரெடி நடந்ததை சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து உற்றது உரைத்தல் அடிப்படையில் தான் வரும். ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னு கேட்டால் வாந்தி வரும் போல் இருக்குது, அதனால் வந்து நான் சாப்பிடல அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் வந்து உற்றது உரைத்தல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா சுளுக்கி கொள்ளும், வயிறு வலிக்கும், அதாவது எதிர்காலத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் தான் உருவது கூறல் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? எம்ஏ படிக்க போகிறாயா அப்படின்னா எம்எஸ்சி படிக்க போகிறேன், இதுதான் சம்மந்தம் இல்லாதது.
மதுரைக்கு போகிறாய்னா திருச்சிக்கு போகிறேன். இதுதான் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு விடை. இதை தான் இனமொழி விடை. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறாங்க? சொல் தொகுத்து இருத்தல், சொல்லாது இருத்தல். 2 விடை வகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 8 விடையிலேயே வந்து 2 விதமாக இருக்குது. அதை சொல் தொகுத்து இருத்தல், சொல்லாது இருத்தல் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சொல் தொகுத்து இருத்தல் முற்கூறி இனமொழியில் அடங்கும். கடைக்கு போகிறாயா என்று வினவியருக்கு கல்லூரிக்கு போகிறேன் என விடையறுத்தால் ஒரு கேள்வி கேட்குறோம், கடைக்கு போகிறியான்ட்டு. அவன் வந்து கல்லூரிக்கு போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ கடைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமலேயே சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சொல்லாமலேயே சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சொல் தொகுத்து இருத்தல். சொல் தொகுத்து இருத்தல். சொல்லாமலேயே விடைய சொல்கிறது சொல் தொகுத்து இருத்தல். தெரிஞ்சுக்கோங்க. திருப்பணிக்கு நிதி திரட்டுகிறோம், நன்கொடை தாருங்கள். அதாவது கேள்வியும் கேட்டு என்ன அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற விடையையும் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கேள்வியிலேயே விடை இருக்குது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க? சொல்லாது இருத்தல் அப்படின்ட்டு. வித்தியாசமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கல்லூரிக்கு கரும்பலகைகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அன்பளிப்பு தருக அப்படின்னா கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? கரும்பலகைகள் வேண்டும் ஐயா, எதை கொஞ்சம் அன்பளிப்பு தாங்க அப்படின்னா அதிலே பதில் இருக்குது. அதை தான் சொல்லாது இருத்தல் அப்படின்ட்டு அதாவது அவுட் சோர்ஸில் ஒரு பகுதியில் இருக்குது. பார்த்தேன், கொண்டு வந்தேன், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடம் புரியுதுங்களா? கேட்ட கேள்விக்கு பதிலை வந்து சொல்லாமல் வேறு எதையோ சொல்லி சொல்கிறது. இதுக்கு வந்து பதிலே இருக்கிறது தான் சொல்லாது இருத்தல். அப்போ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். கேள்வியோட பதில் வந்ததுன்னா சொல்லாது இருத்தல், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வினா வகைகள் பார்த்துட்டோம், விடை வகைகள் பார்த்துட்டோம், புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் அதில் சார்ந்து பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே 3 எழுத்துக்கள் நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். வினா எழுத்து, சுற்றெழுத்து, இணை எழுத்து. அப்போ எழுத்துக்களில் மொத்தம் 8 மயங்கொலி எழுத்து இருக்குது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு பேர் இருக்குது. அது மயங்கொலி எழுத்து டாப்பிக்கள் வரும்போது நான் சொல்லுவேன். இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட்டை சுழி நாக்கு, இருசுழி நா அல்லது ரன்னகரம். 3 சுழி நாக்கு முச்சுழி நகரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டன்னகரம். இந்த நாக்கு முதல்ல வர சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து நா, அதேமாரி தன்னகரம். ஓகேங்களா? இது எல்லாமே இணை எழுத்து சம்மந்தமாக இருக்கிறதுனால தான் கொண்டு வந்திருக்கு. புரியுதுங்களா? ராவோட நா வரும், டாவோட 3 சுழி நா வரும் அப்படிங்கிறது. இந்த ராவை என்ன சொல்லுவாங்க? கசட தபர அப்படிங்கிற வல்லின நகரம். கசட தபர அப்படிங்கிற கடைசி எழுத்து இதுதான் வரும். அதனால் வந்து இது வல்லின நகரம். இந்த ரா எரல வரல அப்படிங்கிற இடையின எழுத்து, அதனால் இது வந்து இடையின நகரம். இது நமக்கு தெரியும், சிறப்பு லகரம். இந்த லா ஆட்டுக்குட்டி லகரம்னு சொல்லுவாங்க. இது நுனினா லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வகர லகரம் சொல்லுவாங்க. ஏன் வகர லகரம் சொல்கிறாங்கன்னா வா மாதிரியே இருக்கிறதுனால இது வகர லகரம்னு சொல்லுவாங்க. இந்த லாக்கு வந்து மடி நா லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாக்கு மடி நா லகரம். அதேமாரி நா மாதிரியே இருக்கும். இன்னொன்று வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி லகரம்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம்லாம் வந்து இந்த பிடிஎஃப் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வினா வகைகள், விடை வகைகள் அப்படின்ட்டு. இதை சார்ந்து வேறு ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.